ஹலோ கைஸ். இலங்கையில மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு நம்ம எல்லாத்துக்குமே கேள்விப்பட்டிருப்போம். டிக்வா அப்படின்ற ஒரு புயல் தென்மேற்கு வங்கக்கடல்ல உருவானதுனால மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் ஸ்ரீலங்கால ஏற்பட்டுகிட்டு இருக்கு. இந்த புயல் கொஞ்சமா தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. முக்கியமா இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல நீங்க எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் இருந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சேஃபா இருங்க. தமிழ்நாட்டுல சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவாரூர், கடலூர், புதுச்சேரி, நாகப்பட்டினம், காரைக்கால், ராமேஸ்வரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களை இருந்து நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள், அதாவது அத்தியாவசியமான ஒண்ணு பால், உணவுப் பொருட்களை வீட்டுல வாங்கி வச்சிருங்க. மின்கம்பங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல பார்த்துப்போங்க. ஏன்னா இந்த மாவட்டங்கள்ல ஃபுல்லா இன்னும் 2 நாள்ல மிகப்பெரிய பெரிய பாதிப்புகள் ஏற்பட போகுது. கவர்மெண்ட் இதுக்கான ஸ்டெப்புகளை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. மீட்பு படையினர் ஃபுல்லா இந்த மாவட்டங்களுக்கு இப்பவே அனுப்பிட்டு இருக்காங்க. தீயணைப்பு துறையினர்ல இருந்து, படகுகள்ல இருந்து எல்லாமே அந்தந்த மாவட்டங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இலங்கை டோட்டலாவே தலைகீழமை பாடி கிடக்கு. இந்த நிலைமை சீக்கிரமாவே தமிழ்நாட்டுக்கு இந்தந்த மாவட்டங்கள்ல எல்லாம் நடக்க போகுது. அதனால இந்த மாவட்டம் உள்ளவங்க எல்லாம் சேஃபா இருங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்மளோட கவர்மெண்ட் இப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை எடுத்திருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டிக்வா புயல் எங்க உருவாச்சு? இந்த புயல் எதை நோக்கி இப்ப கரையை கடக்க போகுது? இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பை தரும்னு சொல்லிட்டு இந்த மாவட்டங்கள் மேலும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுமா? இந்த புயல் இன்னும் எவ்வளவு நாள் ஸ்டேபிளா இருக்கும்? இதனால இப்ப ஸ்ரீலங்கால எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு மக்கள் இறந்து போயிருக்காங்க, எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, சாலைகள், வீடுகள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஹலோ கைஸ், நான் தான் தீரன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த புயல் ஃபர்ஸ்ட் எங்க உருவானது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடல்ல உருவானது. இது ஸ்ரீலங்காவை ஒட்டி வரும்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறுது. மாறினதுக்கு அப்புறம் தான் இதுக்கு டிக்வா அப்படின்ற பெயரே வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு புயல் கடலுக்குள்ள அதிகமான புயல்கள் உருவாகிட்டு தான் இருக்கும். அந்த புயல் என்னைக்கு கரையை கடக்க போகுதோ, அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறுதோ, அப்பதான் அதுக்கு பெயர் வைப்பாங்க டிக்வா அப்படின்னு. டிக்வான்னு இல்ல, அந்த புயலுக்கு எந்த மாதிரி பேர் வைக்கணுமோ அந்த மாதிரி பேர் வைப்பாங்க. இதுக்கு டிக்வா அப்படின்னு பெயர் வச்சது எந்த நாடு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஏமன் நாடு. அந்த நாடுதான் டிக்வா அப்படின்ற ஒரு புயலை வச்சிருக்காங்க. இது மணிக்கு கிட்டத்தட்ட 120 இருந்து 140 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல ஸ்பீடா வந்துகிட்டு இருக்கு. எந்த தேசம் நோக்கி அப்படின்னா வடமேற்கு திசையை நோக்கி. இப்போ இது ஸ்ரீலங்காவை மிகப்பெரிய பாதிப்படைய வச்சிருக்கு. இதுக்கு அடுத்ததான் இது நகரக்கூடிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரால கடலோர மாவட்டங்கள். சோ இப்பவே ராமேஸ்வரத்துல 2 நாட்களுக்கு முன்னாடியே கடல் சீற்றம் ரொம்ப அதிகமா இருக்கு. அங்க போகக்கூடிய பாம்பன் பாலத்துல போகக்கூடிய ரயில் தண்டவாளங்களை எல்லாம் மொத்தமா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. போக்குவரத்து, அதாவது அந்த ரயில் வழிச்சாலையை டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அலைகள் அந்த பாலத்துக்கு மேல ஏறி போகுது. அந்த அளவுக்கு கடல் சீற்றமா இருக்கு. ஸ்ரீலங்கால மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. மக்கள்லாம் கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க, வெள்ளத்துல மூழ்கிட்டு இருக்காங்க. ஒரு வீட்டு மேற்கூரைகள்ல உட்காந்துக்கிட்டு, வீட்டு ஓட்டு மேலேயோ இல்ல மாடிகள்லயோ போய் சேஃபா இருந்துகிட்டு எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்துறாங்க. பெண்கள்ல இருந்து குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே. சோ அதனால இப்ப ஹெலிகாப்டர்ல இறங்கி மக்களை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க இலங்கையில. இதுவரை இலங்கையில கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிட்டாங்க. இன்னும் சரியான சர்வே இன்னும் சொல்லல. இன்னும் கிட்டத்தட்ட 50 பேர் மேல என்ன ஆனாங்க? நிலச்சரிவுல செத்துட்டாங்களா, இல்ல வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிட்டாங்களா, இல்ல வேற எங்கேயாவது சேஃபா இருக்காங்களா அப்படின்ற அவங்கள பத்தி எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியாம ஒரு 50 பேரோட நிலைமை இப்ப ஸ்ரீலங்கால ரொம்பவே மோசமா இருக்கு. அந்த அளவுக்கு ஸ்ரீலங்கால இப்ப மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது கடந்த ஒரு 12 மணில இருந்து 48 மணி நேரத்துக்குள்ள 300 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. இது வரலாறு காணாத மழை. அந்த அளவுக்கு மழை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. எந்த ரோடுமே தெரியல. ஆறுலாம் ஃபுல் ஆயிடுச்சு. ஆத்துகள்ல ஃபுல்லாகி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி அது ஸ்ட்ரீட் கூட வந்துருச்சு. ரோடுகள் இல்ல. வீடுகள் கிட்டத்தட்ட எத்தனை வீடுகள் அப்படின்னா 44,000க்கு மேல வீடுகள் வெள்ளத்துல, நிலச்சரிவுல, லேண்ட்ஸ்லைட்ல எல்லாம் மூழ்கி போயிருச்சு. சில இது அடிச்சுட்டு போயிருச்சு. 1.5 லட்சத்துக்கு மேல மக்கள் குடும்பங்களை இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை இப்ப ஸ்ரீலங்கால உருவாயிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்ரீலங்கா மேப் பார்த்திருப்போம்ல, அந்த ஸ்ரீலங்கா இப்படி இருக்கும். அதுக்குள்ள மைய பகுதியில, அந்த ஸ்ரீலங்காவோட மைய பகுதியில இப்ப அந்த புயல் ஸ்டாப் ஆகி நின்று அந்த ஊரையே, ஸ்ரீலங்கா அப்படின்ற அந்த நாடையே காலி பண்ணிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு புயலோட இந்த தீவிரம் அளவுக்கு அதிகமா இருக்கு. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ராமேஸ்வரம்,
தமிழ்நாடு, புதுச்சேரி அப்படியே கடலோர மாவட்டங்கள்ல தான் அடுத்து இது வந்து கரையை கடக்க போகுது. அதனாலதான் தமிழ்நாட்டுல உள்ள மக்கள் ரொம்பவே சேஃபா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல இப்பவே நிறைய மாவட்டங்கள்ல ஸ்கூல், காலேஜஸ் எல்லாம் லீவ் விட்டாங்க. முக்கியமா ராமேஸ்வரத்துல, ராமநாதபுரம் மாவட்டத்துல அளவுக்கு அதிகமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நான் ராமநாதபுரத்துல நின்னுதான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நான் பரமக்குடி. இங்கேயே நான் 2 நாளா வீட்டை விட்டு வெளியவே போக முடியல. அந்த அளவுக்கு மழை பெய்யுது, நிக்குது, பெய்யுது. அதாவது 1 மணி நேரம் பெய்யுது, 1 நிமிஷம் நிக்குது, திரும்ப 1 மணி நேரம் பெய்யுது, 1 நிமிஷம் நிக்குது. சொல்ல போனா அந்த 1 நிமிஷம் நிக்காம இருந்தாலே பிரயோஜனம் இல்ல. அந்த அளவுக்கு கண்டினியூவா மழை வந்து பெஞ்சுக்கிட்டு இருக்கு. வீட்டை விட்டு கூட வெளியே போக முடியல. ஒரு அத்தியாவசியமா பொருட்கள் வாங்கினா கூட கொடையை பிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கரைக்கு போயிட்டு வர வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு இங்க சூழ்நிலை வந்து ரொம்பவே கவலைக்கிடத்துல இருக்கு. எப்பயுமே சென்னையை நோக்கிதான் அதாவது இப்ப மக்கள், அதாவது இப்ப மீடியா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, டிசம்பர் மாசம், நவம்பர் மாசம் வந்துருச்சா, இல்ல ஏதாவது மழை வந்து புயல் உருவாயிருச்சா, உடனே நம்ம வந்து சென்னையை தான் கவர் பண்ணணும், சென்னையை கவர் பண்ணணும் இப்படின்ற ஒரு கான்செப்ட்லயே இருக்காங்க. இப்ப கூட நியூஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிக்வா புயல் வந்து சென்னையை வந்து அட்டாக் பண்றதுக்கு இன்னும் 300 கிலோமீட்டர்ல இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவுல தான் அந்த புயல் வந்து இருக்கு. அங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல சென்னை வந்து கரையை கடந்துரும், சென்னையில வந்து இந்த புயல் வந்து பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல இப்பவே அதோட பாதிப்பு ரொம்ப அளவுக்கு அதிகமா, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்ல ரொம்பவே அளவுக்கு அதிகமா இந்த புயலோட தீவிரம் வந்து ஏற்பட்டு நிறைய இடங்கள்ல வெள்ளங்கள் வந்து, அதாவது என்ன சொல்றது, சின்ன சின்ன தெருக்கள்ல எல்லாம் சாலைகள்ல தண்ணி ஒழுங்கா ஓட முடியாம வெள்ளத்துல மக்கள் வந்து தத்தளிச்சிட்டு இருக்காங்க. இதை எந்த ஒரு மீடியா சேனலும் கவர் பண்ணவே இல்லை. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மீடியா சேனல் வந்து ஒரு என்ன சொல்றது, மக்கள் பாதிப்படைஞ்ச இடத்த காட்டலாம் அப்படின்ற அவங்களோட நோக்கம் இல்லாம எப்பயுமே சென்னை மட்டுமே போர்ட்ரேட் பண்ணி தனியா காமிச்சிட்டு இருக்காங்க. சென்னைக்கு வரப்போகுது, 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 வரப்போகுது. இங்க வந்துருச்சு, அது யாரு கண்ணுக்கும் தெரியல. அதை எந்த ஒரு மீடியாவுமே காட்ட மாட்டாங்க. சென்னையை தான் காட்டிட்டு இருக்காங்க. இல்ல வேற ஏதாவது கடலோர மாவட்டங்கள் வந்துகிட்டு புயல் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க கரையை கலந்துரும் சொல்றாங்க. ஆனா இங்க வரவே இல்லை. அப்படின்ற மாதிரிதான் இப்ப மீடியா சேனல்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்துல நான் வேணா உங்களுக்கு இந்த வீடியோ கிளிப் கூட சைட்ல ஆட் பண்றேன். அந்த பாம்பன் பாலத்துல அந்த தண்டவாளங்களுக்கு மேல கடலோட சீற்றம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க இந்த வீடியோ பார்த்தா தெரியும். நான் உங்களுக்கு அந்த வீடியோ பின்னாடி பேக்ரவுண்ட்ல பிளே பண்ணுவேன். அந்த அளவுக்கு பயங்கரமா, அளவுக்கு அதிகமா ராமநாட்டுல கடல் சீற்றம் வந்து உருவாயிருக்கு. ஸ்கூலுக்கு அப்படியே விட்டாங்க. இந்த புயல் இன்னும் எவ்வளவு நாட்கள் வந்து இருக்கும், அதாவது தமிழ்நாட்டுல, இலங்கையில எவ்வளவு நாட்கள் இந்த புயல் வந்து நிலை கொண்டிருக்கும். ஏன்னா ஒரு புயல் வந்து பொதுவா இது கடலுக்குள்ள புயலா உருவாகும். அது கரையை ஒட்டி வரும்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறும். காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறி ஒரு நிலப்பகுதியில, அதாவது கடற்கரை ஓரமோ இல்ல ஒரு உல நிலங்கள்ல தான் இந்த புயல் வந்து வலுப்பெற்று அது வந்து நார்மல் ஆகும். சோ இது வந்து நடக்கிறதுக்கு ஒண்ணு நவம்பர் 30 இருந்து அதுக்கு அடுத்த ஒரு 2 நாள் ஆகலாம். இல்ல நவம்பர் 30ஆம் தேதியே இந்த புயல் வந்து வலுவிழந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க டிட்வா புயல். இதுக்கப்புறம் புதுசா இன்னொரு புயலும் உருவாகலாம், 2 புயல் உருவாகலாம், 3 புயல் உருவாகலாம், இல்ல புயலே உருவாகாம கூட இருக்கலாம். சோ இப்ப வர நான் சொன்ன மாவட்டங்கள், நிறைய மாவட்டங்கள் நான் சொன்னேன். சென்னை, செங்கல்பட்டு, திருச்சியில செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இங்க கடற்கரை ஓரத்துல தூத்துக்குடி, ராமநாதபுரம், இந்த மாதிரி மாவட்டங்கள்ல மக்கள் ரொம்பவே சேஃபா இருங்க. ஏன்னா புயல் வந்து எப்ப வேணாலும் கரையை கிடக்கலாம். மணிக்கு 120 இருந்து 140 கிலோமீட்டர் வேகத்துல நகரக்கூடிய இந்த டிட்வா புயல் வந்து அதை விட ஃபாஸ்டா கூட மூவ் ஆகலாம், இல்ல அதோட ஸ்லோவா மூவ் ஆகலாம், இல்ல இலங்கையிலேயே அது வந்து வலுவிழந்துடலாம். என்ன நடந்தாலும் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தாம, அதாவது ஸ்ரீலங்கால மக்கள் வந்து சாப்பாட்டுக்கு, இருக்கிறதுக்கு வீடுகளை இழந்து, ரோடுகளை இழந்து, தங்குறதுக்கு கூட இடம் இல்லாம ஹெலிகாப்டர்ல மக்களை வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிலவை தமிழ்நாட்டுல வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரிதான் என்னோட வேண்டுதல். சோ நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டுல உங்களை சுத்தி உள்ள மக்களை பாதுகாப்பு வச்சுக்கோங்க. நீங்க சேஃபா இருங்க. ஏன்னா எப்ப வேணாலும் புயல் வந்து கரையை கிடக்கலாம். அது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். நான் தான் தீரன். இந்த மாதிரி உலகம் ஃபுல்லா என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. 10 நிமிஷத்துல நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிறேன். நான் இன்னும் சூப்பரான வீடியோ பாக்குறேன். டாடா, பை பை.